வணக்கம் வியூவர்ஸ். அமெரிக்காவிலேயே மிகப்பெரிய மாநிலம் அப்படின்னா அலாஸ்கா தான். அலாஸ்கா மிகப்பெரிய மாநிலம் மட்டும் இல்லைங்க, அழகான மாநிலமும் கூட. 1850ஆம் ஆண்டுக்கு முன்னாடி அலாஸ்கா ரஷ்யாவோட நிர்வாகத்துக்கு கீழே தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரஷ்யா அலாஸ்கா மாநிலத்தை அமெரிக்காவுக்கு ஒரு சொற்ப பணத்துக்காக விற்றதுக்கப்புறம் பல ஆண்டுகள் ஆகியும் அதை விற்றுட்டோமே அப்படின்னு ரஷ்யா புலம்புற கதையும் உங்களுக்கு தெரியுமா? வாங்க இந்த வீடியோவில் விவரமாக பார்க்கலாம். அலாஸ்காவால் எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு நினச்சி, அது ஒரு வேஸ்ட் லேண்ட் அப்படின்னு நினச்சி அமெரிக்காவுக்கு விற்கிறதுக்கு அதோட பேரம் பேசியது ரஷ்யா. அலாஸ்காவை வாங்க அமெரிக்கா சம்மதம் தெரிவித்ததுக்கப்புறம் 1867ஆம் ஆண்டு வெறும் $7.2 மில்லியன் ரஷ்யா அலாஸ்காவை அமெரிக்காவுக்கு கொடுத்தது. அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு வெறும் 2 சென்ட் தான் வருது. ஆனால் அதை வாங்கி 50 வருஷங்களுக்குள்ள வாங்கின தொகையை விட 100 மடங்கு அதிகமாக லாபம் சம்பாதிச்சது அமெரிக்கா. இப்போது அலாஸ்காவோட மதிப்பு $125 மில்லியன் மேலே. அப்படி இருக்கும்போது இவ்வளோ நல்ல லாபம் தரக்கூடிய நல்ல நிலத்தை வேஸ்ட் நிலம்னு நினச்சி ஏன் ரஷ்யா அமெரிக்காவுக்கு வெறும் $7.2 மில்லியன் விற்றுச்சு அப்படின்னு கேட்டால் ரஷ்யா நல்லா ஏமாந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ரஷ்யா ஏன் ஏமாந்துச்சு அப்படின்னு இப்போ பார்க்கலாம். 1728 ரஷ்ய கடற்படையில் வேலை செஞ்சுட்டு இருந்த ஒயிட்டஸ் பெரிங் அப்படின்றவர் புதிய தீவுகளை கண்டுபிடிக்கிறதுக்காக அலாஸ்காவையும் ரஷ்யாவையும் பிரிக்கிற பெரிங் சீல கடற்பயணம் மேற்கொண்டார். அவர் போகும்போது அவரோட டீமையும் கூட்டிகிட்டு போனார். அப்போது நடுக்கடலில் புயல் வந்ததுனால அவங்க கப்பல் மூழ்கிற நிலைமைக்கு வந்துருச்சு. அந்த டீமே மூழ்கி இறக்குற நிலைமையில் இருக்கும்போது கடலை குதித்து நீந்தி அலாஸ்காவில் தஞ்சமடைஞ்சாங்க. அப்போது எதிர்பாராத விதமாக அவங்களுக்கு அலாஸ்காவில் நிறைய டைமண்ட்ஸ் கிடைச்சிது. அது மட்டும் இல்லாமல் கடலில் வாழ்கிற சீ ஆட்டர் அப்படின்னு சொல்கிற விலங்குகள் அங்கே நிறைய இருக்கிறதையும் அதோட முடி மட்டுமே பல கோடிகளுக்கு போகும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஒரு விலங்கை கொன்று அதோட முடியை எடுத்து விற்றாவே அவர் கோடீஸ்வரர் ஆயிடலாம். அந்த அளவுக்கு அதோட முடி விலை மதிப்பற்றதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒயிட்டஸ் பெரிங் நிறைய சீ ஆட்டர்ஸை கப்பலில் ஏற்றிக்கிட்டு அவரோட டீமை கூட்டிக்கிட்டு ரஷ்யா புறப்பட்டார். ரஷ்யாவுக்கு போனதுக்கப்புறம் அங்கே இருக்க மன்னர்கிட்ட இந்த விலங்குகள் அலாஸ்காவில் நிறைய இருக்குது அப்படின்னும் அதோட முடி பல கோடிகளுக்கு போகும் அப்படின்னும் விவரித்து சொல்லியிருக்காரு ஒயிட்டஸ் பெரிங். அலாஸ்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் இருக்கிற தூரம் வெறும் 88 கிலோமீட்டர்ஸ் தான். ரஷ்யாவுக்கும் அலாஸ்காவுக்கும் நடுவில் இருக்கிற கடலுக்கு பெரிங் சீ அப்படின்னும், அது ரெண்டுத்தையும் பிரிக்கிற அந்த இடத்துக்கு பெரிங் ஸ்ட்ரெயிட் அப்படின்னும் ஒயிட்டஸ் பெரிங்கோட பேரையே வச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த விலங்குகளை அதிகமாக வேட்டையாடி அதோட முடியை வச்சு கோடிக்கணக்கில் லாபம் சம்பாதிச்சது ரஷ்யா. ஒரு கட்டத்தில் அந்த விலங்கோட இனமே அழிய தொடங்கியதுனால அலாஸ்காவில் இருக்க வளங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சது. இதுக்கப்புறம் அலாஸ்காவை வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியாது, அது வேஸ்டான ஒரு நிலம் அப்படின்னு நினச்சது ரஷ்யா. அந்த டைமில் தான் ரஷ்யாவுக்கும் பிரிட்டனுக்கும் போர் வந்துச்சு. அந்த போரோட பேர் கிரைமியன் போர். இந்த நேரத்தில் ரஷ்யாவுக்கு படை திரட்டத்துக்கு நிறைய நிதி தேவைப்பட்டுச்சு. எப்படி நிதி திரட்டலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்போ இருந்த மன்னரான அலெக்சாண்டர் த டூ அப்படின்றவர் அலாஸ்காவை விற்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணார். அந்த நேரத்தில் தான் லூசியானாவை ஃப்ரான்ஸ் கிட்ட இருந்தோம், ஃப்ளோரிடாவை ஸ்பெயின் கிட்ட இருந்தோம் நிறைய தொகை கொடுத்து வாங்கியிருந்துச்சு அமெரிக்கா. அதனால் ரஷ்ய மன்னர் அமெரிக்காவே அலாஸ்காவை விற்கலாம் அப்படின்னு அமெரிக்கா கிட்ட பேரம் பேசினார். அதனால் அமெரிக்காவுக்கு அலாஸ்காவை விற்றுட்டு அந்த பணத்தை வச்சுக்கிட்டு போருக்கு தயாராச்சு ரஷ்யா. ஆனால் துரதிருஷ்டவசமாக அந்த போரில் பிரிட்டன் கிட்ட தோற்று போச்சு ரஷ்யா. இப்போது பல வருஷம் கழித்து அமெரிக்கா அலாஸ்காவில்
மீன்கள் ஏற்றுமதி, பெட்ரோலியம் கண்டுபிடிப்பு, வால்ரஸ் அப்படின்ற கடல்வாழ் உயிரினத்தோட உயிர் தந்தங்கள் அனைத்தையும் விற்றோம், ஏற்றுமதி செஞ்சோம். தான் வாங்கிய விலையை விட 100 மடங்கு அதிகமாக லாபம் சம்பாதிச்சுது. அலாஸ்காவில் ஒரே ஒரு விலங்கோட முடி மட்டும்தான் லாபம் தரும் அப்படின்னு நினச்சி ஒரு சிறு தொகைக்கு அலாஸ்காவை விற்ற ரஷ்யா ஏமாந்துச்சுன்னு தானே சொல்லணும். இப்போது அமெரிக்காவோட சக்தி வாய்ந்த மாகாணங்களில் அலாஸ்காவும் ஒன்று. அங்கிருக்க மக்களுக்கு உதவித்தொகை வழங்குகிற அளவுக்கு அது பெரிய பொருளாதாரம் மிக்க மாநிலமாக உருவெடுத்திருக்கு. அலாஸ்காவோட இந்த பொருளாதார வளர்ச்சியை பார்த்து நொந்து போன ரஷ்யா, அமெரிக்கா அலாஸ்காவை எங்ககிட்டேருந்து திருடிச்சு அப்படின்னும் திரும்ப கொடுக்க மாட்டேங்குது அப்படின்னும் வெளிப்படையாகவே சொல்லி புலம்பிகிட்டு இருக்கு ரஷ்யா. என்ன வியூவர்ஸ், இந்த வீடியோவில் அலாஸ்கா எப்படி ரஷ்யா கிட்டேருந்து அமெரிக்கா கைக்கு போச்சு அப்படின்றத தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.